ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சுரேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் வீட்டில் உள்ள மல்லிகை செடிகள் கொத்து கொத்தாக பூக்கிறதுக்கு நான் சில டிப்ஸு சொல்ல போகிறேன். அந்த டிப்ஸில் கடைசி டிப்ஸை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் சீசன் ஓடிட்டுருக்கு. அதில் மல்லிகை செடி இப்போ ரொம்ப ரொம்ப நிறைய பூக்கள் அரும்பு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். அது நம்ம எந்த அளவுக்கு அதை முட்டுகளை பெருக்க வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேலை. அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பூக்கள் பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிள்ளி விட்டுருங்க. கிள்ளி விட்டதுக்கு அப்புறமா அதுலேருந்து துளிர் அடித்து வரும். இப்போ பார்த்தீங்களா, ஆல்ரெடி நான் கிள்ளி விட்டுருக்கேன். இதுலேருந்து துளிர் அடித்து வந்திருக்கு பார்த்தீங்களா. அந்த ஒவ்வொரு துளிருக்குமே ஒவ்வொரு முட்டு வைக்கும். ஒரு 4-5 முட்டு அந்த மாதிரி வைக்கும். மல்லிகை பூக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு கிள்ளி விடுறோமோ அந்த அளவுக்கு பூக்கள் நிறையா வரும். எந்தெந்த புது துளிர்கள் வருதோ அந்த புது துளிர்களுக்கு அரும்புகள் நிறையவே கட்டும். டிப்ஸ் நம்பர் 2, மல்லிகை கன்று காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிலில் இருந்துச்சுன்னா அந்த வெயிலோடைய சூரிய சக்தியில் உள்ள சக்திகளை பெற்று அது பூக்கள் நல்லா பெருக்கிறதுக்கு நல்லா சூரிய ஒளி ஹெல்ப் பண்ணும். டிப்ஸ் நம்பர் 3, எல்லா செடிகளுக்குமே மண்கலவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம மல்லிகை செடிக்கு பார்த்திங்கன்னா செம்மண் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வளர்ச்சி ஓகேயாக இருக்கும். செம்மண்ணில் நீங்கள் நட்டு பாருங்கள். செம்மண்ணில் அவ்வளோ கிளைகள் வரும். நல்லா வேர் நிறையா ஓடி அவ்வளோ பக்க கிளைகள் நிறையா வரும். செடிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 4, மல்லிகை கன்றுகளுக்கு நீங்கள் டெய்லி தண்ணி விடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம். ஒரு நாள் விட்டாலே போதும். மல்லிகை கன்று வேரில் அதிகமாக தண்ணி நின்றுச்சுன்னா அதோடைய வளர்ச்சியை பாதிக்கும். இந்த இலையை பார்த்திங்கன்னா அது உடையணும். இப்போ நம்ம அமுக்கி பார்த்தோம்னா அந்த இலை உடையணும். அந்த மாதிரி இருந்தால் தான் மல்லிகை கன்று நல்லா பெருக்கும், பூ பெருக்கும். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டாலே போதும். டிப்ஸ் நம்பர் 5, டிஏபியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா டை அமோனியம் பாஸ்பரேட். அதை நீங்கள் 15 நாளைக்கு ஒரு திருப்பு கொடுத்தீங்க அப்படின்னாக்க பூக்கள் நிறைய பூக்கும், கிளைகளும் நிறைய வைக்கும். ஸோ 15 நாட்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் டிஏபி உரமும் கொடுக்கலாம். டிப்ஸ் நம்பர் 6, என்பிகேயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம். இதை நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு தண்ணியில் கலந்து ஒரு பக்கெட்டுக்கு கலந்துக்கிட்டு நீங்கள் மண்ணையும் விடலாம். விட்டுட்டு ஸ்ப்ரே பாட்டில் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணியும் விட்டிங்கன்னா உங்களுக்கு பூக்கள் நிறைய வைக்கும். நர்சரியில் மேக்ஸிமம் ரோஸ் கன்றுக்கெல்லாம் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 7, எப்சம் சால்ட் நம்ம எந்த செடிகளாக இருந்தாலுமே மண்கலவை ரெடி பண்ணுறோம். அந்த மண்கலவை ரெடி பண்ணும்போதே எப்சம் சால்ட்டையும் சேர்த்து மண்ணில் போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் செடிகளை நட்டும் வைக்கலாம். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு ஒன்ஸ் நீங்கள் எப்சம் சால்ட்டை போட்டு தண்ணி விட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும். அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேர் ஊக்கியாக பயன்படுது. எப்சம் சால்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் அதோடைய தொடர்ச்சியாக அதோட வளர்ச்சியை பாருங்கள். அது உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சொல்ல போகிற 3 டிப்ஸ் தான் மல்லிகை கன்றுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிப்ஸ் நம்பர் 8, கடலை புண்ணாக்கு. அது பவுடராக கிடைக்கும். அந்த பவுடரை நீங்கள் வேரில் மல்லிகை செடியோட தூர்களில் கொஞ்சமாக மண்ணை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கடலை புண்ணாக்கை போட்டுட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடிட்டு தண்ணி விடலாம். விடும்போது ஒரு 3 தண்ணி விடுங்க. விடும்போது அடுத்து பாருங்கள், பூ பூரா நல்லா பெருக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அரும்பு கட்டின அரும்புகள் பூராமே பெருக்கிறதுக்கு இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வளர்ச்சி ஊக்கியாக இருக்குது. டிப்ஸ் நம்பர் 9 என்னென்னு பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு அந்த மண்ணில் உள்ள தேவையில்லாத பூச்சிகளை அழிக்கிறதோட வேர்களுக்கு நல்ல ஒரு மருந்தாக பயன்படுது. அந்த வேப்பம் புண்ணாக்கையும் கடலை புண்ணாக்கையும் ஒன்றா கலந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மண்ணில் போட்டு மூடலாம். மண்ணில் போட்டு மூடிட்டு 3 தண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பூக்கள் இந்த மாதிரி நிறைய பெருக்கும். முட்டு கட்டியிருக்கு அப்படின்னாக்கா அந்த பூக்கள் கப்புன்னு பெருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நல்லா பெருக்க ஆரம்பிச்சிடும். 3 தண்ணி விடுங்க. இதை செஞ்சுட்டு நீங்கள் 3 தண்ணி விடுங்க. வேப்பம் புண்ணாக்கு ப்ளஸ் கடலை புண்ணாக்கு இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி தூர்களில் கிளறி விட்டுட்டு நீங்கள் அதை போட்டு மூடிட்டு தண்ணி விடுங்க. கண்டிப்பாக பூக்கள் எல்லாமே பெருத்துரும். நெக்ஸ்ட் ஒன், கடைசி டிப்ஸ் 10வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உரம்னு சொல்லலாம். அதை நீங்கள் கடைகளில் போய் 16 அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரி கேட்டிங்கன்னா மல்லிகை பூக்கா அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்பாங்க. அந்த உரத்தை வாங்கிட்டு நீங்கள் அதே மாதிரி மண்ணில் போட்டு மூடி அந்த மாதிரி தண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் விடவே பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேப்பம் புண்ணாக்கு ப்ளஸ் கடலை புண்ணாக்கு மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 15 நாளில் இந்த 16 16 16 இந்த உரத்தை கடையில் கேட்டு உரக்கடையில் போய் கேளுங்க, கொடுப்பாங்க. அதை நீங்கள் அளவோட வச்சு பயன்படுத்திட்டு நீங்கள் டிப்ஸை எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி பூக்கள் பூத்திருக்கு, நான் சொன்ன எல்லா டிப்ஸையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பூக்கள் உங்களுக்கு எப்படி பூத்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடவே நீங்கள் வெங்காயத்தோலையும் பவுடராக மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு 15 நாளைக்கு ஒரு திருப்பு மண்ணில் அதே மாதிரி கிளறி விட்டுட்டு போட்டு மூடிட்டு தண்ணி விடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டீத்தூள் பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் காப்பி போடாத டீ தூளை ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து அதே மாதிரி கிளறி விட்டுட்டு போட்டுட்டு தண்ணி ஊற்றிங்கன்னா அந்த சாயம் பூரா இறங்கும். அப்போ அதுவும் அதுக்கு ரொம்ப சக்தியாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்துங்க. 15 நாளைக்கு ஒரு திருப்பு ட்ரை பண்ணுங்கள். இடையில ஒவ்வொன்று கலந்துக்கலாம். நீங்கள் ஒரு வாரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் எல்லா உரங்களையுமே வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செடிகள் எவ்வளோ க்ரோத்தாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளருது, எவ்வளோ முட்டு வைக்குது, எவ்வளோ பூ வைக்குதுங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எப்போதும் சொல்கிறது தான், நமக்கு பயன் இல்லாததாக இருக்கலாம், அதுவே அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான பயனுள்ளதாக தகவலாக இருக்கக்கூடும். அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு திரும்ப நான் நல்ல நியூஸ் கொண்டுட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.